இந்த லெசன்ல ஃபைல் மெனுல உள்ள கமாண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓபன் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபைல்ஸ் வந்து நமக்கு ஓபன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கிளிக் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அது உங்களுடைய லோக்கல் டிரைவ்ல இருக்கா, ஆர் சிடிஸ்ல இருக்கா, ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல இருக்கா, எந்த டிரைவ்ல இருந்தாலும் நீங்க ஃபைலை சூஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆர் டைப்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு லிஸ்ட் ஃபைல்ஸ் நீங்க ஓபன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நம்ம அடுத்தா பார்க்க போறது ஓபன் ரீசன்ட் ஃபைல்ஸ். ஓபன் ரீசன்ட் ஃபைல்ஸ் என்னன்னா, இதுக்கு முன்னால நீங்க ஓபன் பண்ணியிருந்த ஃபைல்ஸோட லிஸ்ட் இங்க டிஸ்ப்ளே ஆகும். எந்த ஒரு ஃபைல் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபைல் ஓபன் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது க்ளோஸ்னா என்னன்னா, எனக்கு இந்த டாக்குமெண்ட் எதுவுமே வேண்டாம், எனக்கு க்ளோஸ் ஆனா க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆயிடும். திரும்ப நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பார்க்க போறது ஃபைல் மெனுல சேவ் கமாண்ட் பாத்தீங்கன்னா டிசேபிளா இருக்கா. ஏன் டிசேபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்டைட்டில் 3ன்னு இருக்கு. அதாவது இன்னும் சேவ் பண்ணல இந்த ஃபைல, அதனால நமக்கு அன்டைட்டில் 3ன்னு இருக்கு. நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ போய் பாருங்க, ஃபைல் மெனுல சேவ் வந்து எனேபிள் ஆயிருக்கு. இப்போ நம்ம சேவ் பண்றோம். சேவ் லோக்கல் டிரைவ்ல நம்ம சேவ் பண்றோம். டெஸ்க்டாப் ஃபைல் நேம் டெஸ்ட்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். டயலாக் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன், நம்மளோட இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் என்ன வெர்ஷன்ல சேவ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இப்போ CS4 ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் கொடுக்குற கிளைண்ட் கிட்ட CS தான் இருக்கு, CS2 இருக்கு, R10 இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைல் மெனுல சேவ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவ்ன்றது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபைலுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எனேபிள் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பென் டூல்ல ஒரு பாத் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ போய் பாருங்க, ஃபைல் மெனு சேவ் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபைல் test.ai பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா உங்க ஃபைல் இன்னும் சேவ் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஃபைல் மெனுல சேவ் as கமாண்டை பத்தி பார்க்க போறோம். சேவ் as கமாண்ட்னா என்ன அப்படின்னா, சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேலை செஞ்சாலும், இப்போ இந்த மாதிரிலாம் நான் ட்ராக் பண்றேன், இவ்வளோ ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது முன்னால் இருந்த ஃபைல் அப்படியே இருக்கணும், ரெண்டாவது ஃபைல் மட்டும் இதெல்லாம் எனக்கு சேவ் ஆயிருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபைல் மெனுல சேவ் as, அதே மாதிரி டெஸ்க்டாப்ல test1 கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடுறோம். எஸ், அதே சேம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகணும். அது எந்த ஆப்ஷன் வெர்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வெர்ஷன் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைல் சேவ் ஆனோன்னா பாருங்க, நீங்க test1ன்னு சேவ் பண்ணதான் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபைல் ஓப்பன்ல டெஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மட்டும்தான் இருக்கு. நம்ம ரெக்டாங்கிளுக்கு அடுத்து நிறைய ரவுண்ட்ஸ் பாத்து பிரஷஸ் வச்சு கிரியேட் பண்ண இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா சேவ் as பண்ணோம். ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்க, test1 நம்ம சேவ் as பண்ணோம். சேவ்னா என்னன்னா, நீங்க டாக்குமெண்ட்ல என்ன கிரியேட் பண்ணாலும் சேவ் ஆகும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிட்டு சேவ் asன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபைல் வந்து சேவ் ஆன வரைக்கும் தான் இருக்கு. மற்ற என்ன பண்ணினாலும் உங்களுக்கு அது சேவ் asல தான் போய் சேவ் ஆயிருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஃபைல் மெனுல சேவ் as a காப்பி. இந்த கமாண்ட் நமக்கு எப்படி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க என்ன ஒரு ஃபைல் இங்க ஓபன் பண்றீங்களோ அது அப்படியே ஒரு காப்பி எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த நம்ம பார்க்க போறது சேவ் as டெம்ப்ளேட். இந்த சேவ் as டெம்ப்ளேட் நமக்கு எதுக்கு யூஸ்னா பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு வந்து மேகசினோட லேஅவுட் பண்ணி கொடுக்குறீங்க, ஆர் ஒரு சிடியோட லேஅவுட் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த லேஅவுட் வந்து நம்ம மாஸ்டர் காப்பியை வச்சுட்டு மற்றெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டெம்ப்ளேட்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அன்டைட்டிலா தான் சேவ் ஆகும். இந்த ஃபைல் ஒண்ணுமே ஆகாது. நாம இது எப்படின்னு பார்ப்போம். ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்றீங்க. 120 இந்த 120 என்னன்னு பாத்தீங்கன்னா சிடியோட சைஸ். ஸ்ட்ரோக் வந்து 2.5 கொடுத்துருவோம். அடுத்து இன்னொன்று 40 செலக்ட் பண்ணிட்டு அலைன்ல சென்டர் 120 இதுல வந்து -6 அலைன்ல சென்டர். இது என்னன்னா, இது நம்மளோட சிடி சைஸ், இது டை லைன் சைஸ்.
இந்த மாதிரி நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன். இது இன்னொருத்தருக்கு சேவ் பண்ணி தர போறேன். அப்போ எப்படின்னா நம்ம ஃபைல் மெனுவில் சேவ் as டெம்ப்ளேட் டெஸ்க்டாப்ல இப்போ அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பாருங்க AIT அப்படின்னு மாறி இருக்கும். இதுல சிடி ஸ்டிக்கர் கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்க டெஸ்க்டாப்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த ஐகானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இது என்ன, இது இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல், இது இல்லஸ்ட்ரேட்டரோட டெம்ப்ளேட் ஃபைல். அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஃபைல்ல ஓப்பன் கொடுக்குறேன். சிடி ஸ்டிக்கர்ன்ற டெம்ப்ளேட் ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு அன்டைட்டிலாக தான் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சேவ் பண்ணி நம்ம ஏஐ ஃபைலாக வச்சுக்க முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரிவர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் சிடி ஸ்டிக்கர் சேவ் பண்ணிட்டேன். இந்த இதில் நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ ஃபைலில் பாருங்க நான் சேவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் இதில் 2-3 டிசைன்ஸ் ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணல அப்படின்னு காட்டுது. இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ தேவை கிடையாது, என்னோட சிடி டை மட்டும் இருந்தால் போதும், பழையபடியே இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னா நீங்கள் ரிவர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபைல் மெனுவில் ரிவர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ரிவர்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். எஸ் ரிவர்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது உங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் கடைசியாக சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நிறுத்திட்டு கொண்டு வந்து ரிவர்ட்ன்றது. அடுத்து சேவ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்றீங்க. இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சேவ் பண்ணா PNG ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ்னு கொடுத்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்து நீங்க அதை மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் பண்ணிக்க முடியும்.